ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு நம்ம சமைக்க போகிற ரெசிபி என்னன்னா மசாலா ஓட்ஸ் தான் செய்ய போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க, இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இந்த மசாலா ஓட்ஸை கஞ்சி மாதிரி காசி குடிப்பாங்க. இதுவே கொஞ்சம் நம்ம மசாலாலாம் சேர்த்து நல்லா எம்மியாக செய்யும் போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு காட்டும். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் தட்டுங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா ஓட்ஸ் செய்ய ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 15 செகண்ட் பூண்டு அந்த எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. 15 செகண்ட் வறுத்து விடும் போது நல்லா வறுப்பட்டு அதோடைய ஃப்ளேவர் நல்லா வெளியில் வரும். பூண்டை நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கி அதோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் விட்டு விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கி வந்துடும். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு கேரட்டு தோல் சீவி நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 8லேருந்து 10 பீன்ஸை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட காயை நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டாணி, காலிஃப்ளவர் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த காயை நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர ஒரு நிமிஷம் கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. காயில் இருக்க நீர் சத்துலேயே காய் நல்லா வெந்து வந்துடும். அந்த மசாலா கருகாமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்து ஒன்று சேர நல்லா கிளறி விட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. ஏற்கனவே 2 நிமிஷம் காயை நல்லா வதக்கி விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டாலே காய் நல்லா வெந்து வந்துடும். மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிருக்கு. காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு கலரி விட்டு 1 கப் ஓட்ஸை சேர்த்துக்கோங்க. கிராம்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் இருக்கும். ஓட்ஸ் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒன்றோடு ஒன்று நல்லா பிளெண்ட் ஆகி வரணும். எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 3 கப்லேருந்து 4 கப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா ஒரு 2.5லேருந்து 3 கப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு குடிக்கிற அளவுக்கு வேணும்னா ஒரு 4 கப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஒரு கலரி விட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. காய் ஏற்கனவே ஒரு 4 நிமிஷம் வேக விட்டாச்சு. இப்போ நம்ம போட்டிருக்க ஓட்ஸ் மட்டும் வேக விடணும். ஒரு 5 நிமிஷத்துலேயே ஓட்ஸ் நல்லா வெந்து வந்துடும். அப்பப்போ மூடியை திறந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். ஓட்ஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு கலரி விட்டு கடைசியாக 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நெய்யும் கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்ல எம்மியான டேஸ்ட்டில் மசாலா ஓட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் தட்டுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.